ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2 மெயின் எக்ஸாம் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 70 வினாக்கள் கொண்ட ஒரு திறனறி தேர்வானது 150 நிமிடங்களை கொண்டது. அதில் 20 வினாக்கள் கணிதம் சார்ந்தவை. வினய் என்பவர் ஒவ்வொரு கணிதம் சார்ந்த வினாக்களுக்கு 160 செகண்ட்ஸும் கணிதம் சாரா ஒவ்வொரு வினாக்களுக்கும் 60 நொடிகளும் விடையளிக்க எடுத்துக்கொள்கிறார். எனில் அவர் அத்தேர்வில் அதிகபட்சம் எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 70 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். 70 கொஸ்டின்ல 2 வெரைட்டி, கணிதம் சார்ந்த 20 கொஸ்டின், கணிதம் சாராதவை 50 கொஸ்டின். ஒவ்வொரு கணிதம் சார்ந்த வினாக்களுக்கும் 160 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப இன்ட்டு 160 பேருக்குனா டோட்டல் டைம் டேக்கன் தெரிஞ்சிடும். அதே போல ஒவ்வொரு கணிதம் சாராத வினாக்களுக்கும் 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. இன்ட்டு 60 பேருக்குனா இதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 3200, இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3000 செகண்ட்ஸ் வரும். அப்ப டோட்டல் செகண்ட்ஸ் என்ன வருதுன்னா 6200 செகண்ட்ஸ். அப்ப நம்மளுக்கு அலாட் பண்ணிக்கிறது எவ்வளவுனாக்கா 150 மினிட்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த 150 மினிட்ஸ் நீங்க செகண்ட்ஸா மாத்தீங்கன்னா 60 பேருக்குனா செகண்ட்ஸா மாத்திக்கலாம். அப்போ இங்க எவ்வளவு வரும்னா 9000 செகண்ட்ஸ் வரும். அப்போ டைம் டேக்கன் 6200 செகண்ட்ஸா நம்ம எக்ஸாம் எழுத எடுத்துக்கிறாங்க. கொடுத்துருக்கிறது 9000 செகண்ட்ஸ். அப்ப கொடுக்கப்பட்ட டைமை விட நம்ம எடுத்துக்கிற டைம் கம்மியா இருக்கிறதால அவர் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும்.